शरणौ पुनस्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरोध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं मुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं। मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। தந்தையினுடைய ஆக்ஞையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வனத்துக்கு சென்ற அஜாமிலன் ஹோமத்துக்கு தேவையான திரவியங்கள், வாசனைக்கு தேவையான புஷ்பங்கள், தர்ப்பைப்புல், பழங்கள், வீட்டுக்கு தேவையான சாமான்கள் அத்தனையும் எடுத்துக்கொண்டு வனத்திலிருந்து வீடு நோக்கி வருகிறான். மனதை கவரக்கூடிய விஷயங்களை பார்க்கிறான். அந்த விஷயங்களால் ஈர்க்கப்பட்ட மனம் விமோகம் அடைகிறது. செயலற்றவனாய், ஸ்வதர்மத்தை பின்பற்ற முடியாதவனாய் ஸ்தம்பித்து போகிறான். தன்னை பலவந்தமாக முயற்சி எடுத்து அறிவை பயன்படுத்தி இந்த நிலையிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுத்தும் கூட மதன வேபிதம், மதனன் என்று சொல்லக்கூடிய மன்மதன் என்று சொல்லக்கூடிய மனதால், காமத்தால் ஆட்டப்பட்டவனாய், சலனப்படுத்தப்பட்டவனாய், மனசமாதாத்தும் அவனுடைய மனதை அமைதிப்படுத்த முடியாமல் நஷாக்கே அவனால் முடியல. அர்ஜுனன் கேட்கிறான், பகவானிடத்திலே கீதையிலே பார்க்கிறோம், சஞ்சலம் ஹி மனகிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோஹோ இவ சுதுஷ்கரம். கிருஷ்ணா, மனதை ஒழுங்குபடுத்து என்று நீ சொல்லுகிறாய், எனக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது, ஆனால் அது முடியக்கூடிய காரியம் அல்லவே. காரணம், மனம் வாயுவை விட வேகமாக போகக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது.
சஞ்சலப்படுகின்ற மனம், கலங்கடிக்கின்ற மனம், திருடமான மனம் பலவந்தமாக நம்மை இயக்குகின்ற மனமாக இருக்கிறது. இந்த மனதை எப்படி நான் ஒழுங்குபடுத்துவேன்? எதன் துணை கொண்டு ஒழுங்குபடுத்துவேன்? எனக்கு என்ன உபாயம்? பகவான் பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்திலே சொன்ன உபாயத்தை அப்படியே சொல்லிடுறார். அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேன ச கிரஹ்யதே. அபியாசம், வைராக்கியம். வைராக்கியம் என்பது புறத்திலிருந்து அகத்துக்கு வருவது. அகத்திலிருந்து ஆத்மாவுக்கு போவதற்கு அபியாசம். தொடர்ந்து மனதை திரும்ப திரும்ப அந்த இறைவனிடத்திலேயே வைத்து 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 பழகும். தீர்க்க காலே, நெடுது காலம் மனதை கொண்டு போய் வைக்கணும். தீர்க்க காலம், நெடுது காலம் இடைவிடாமல், நைரந்தரியம், இடைவிடாமல் இருக்கணுமா? ஒரு நாள் செய்கிறேன் அல்லது 9 நாள் செய்கிறேன் அல்லது 1 வருடம் செய்கிறேன், அதன் பிறகு விட்டு விடுகிறேன் இல்லாமல் நிரந்தர மனம் இறைவனிடத்திலே இயல்பாக போகின்ற அளவு தொடர்ந்து மனதை. மூன்றாவது, ஆர்வத்துடன், பக்தியுடன், விருப்பத்துடன், நம்பிக்கையுடன். இவன் முயற்சி எடுத்து பார்க்கிறான், ஆனால் அவனால் முடியவில்லை. என்ன ஆகிவிட்டது? தன்னை இழந்தான், தன் நினைவை இழந்தான், தர்மத்தை நினைக்காமல் விட்டுவிட்டான், தன்னுடைய இலக்கை சிந்திப்பதிலிருந்து விடுபட்டு விட்டான். இப்போ அவன் எதை நினைத்தால் மீண்டும் மீண்டும் சம்சாரத்திற்குள்ளே ஒரு ஜீவன் போவானோ அந்த நினைவு மனதிலே வந்து நிழலாடுகிறது. தொடர்ந்து அந்த எண்ணத்திலேயே மனம். அப்பா சம்பாதித்த பணத்தை கொண்டு வந்து அந்த பெண்மணிக்கு கொடுக்கின்றான், அவளை போஷாக்கு செய்கிறான். அவர்களுடைய குழந்தைகளை வளர்ப்பதிலேயே இவனுடைய வாழ்க்கையை போகிறது. இப்படி முழுமையாக தன்னை இழந்து, தன் தர்மத்தை இழந்து, எல்லா வகையிலும் தகுதியற்றவனாக ஆகிவிட்டான். இப்ப அவளோடையே சங்கம் வைத்த காரணத்தினாலே அவள் கொடுக்கக்கூடிய அன்னத்தை வாங்கி சாப்பிட்டு மனம், உடல் எல்லாம் பாபகரமான தன்மையுடன் மாறிவிட்டது. இப்பேற்பட்ட ஒரு ஜீவனை, இப்பேற்பட்ட ஒரு மனிதனை நாங்கள் யமலோகத்திலிருந்து வந்து தண்டிக்க வந்திருக்கிறோம். இல்ல உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்கள் ஒருவேளை இவனுக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால், இவன் தான் செய்த பாபத்திற்கு எந்த ஒரு பிராயச்சித்தமும் செய்யவில்லை, அதற்கு முயற்சி எதையுமே எடுக்காத போது பாவம் மட்டுமே செய்திருக்கிறான். ததஹாயேனம் தண்டபாணேஹி சகாசம் கிருத கில்பிஷம் நேஷ்யாமோ கிருத நிர்வேஷம் யத்ர தண்டேன சுத்தயதி. இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். காரணம் என்ன? கில்பிஷம் கிருதா, இவன் பாவத்தை செய்திருக்கிறான்.
பாபகரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான். இவன் தண்டிக்கப்பட வேண்டியவனி. தான் செய்த பாபத்திற்கு என்ன செய்யவில்லை என்றால் அகிருத்தா நிர்வேஷம். இவன் எந்த முயற்சியும் எடுக்கலை. பாவத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வதற்கு பிராயச்சித்தமாக பரிகாரமாக எந்த காரியத்தையும் அவன் செய்யவில்லை. ஆகினாலே இவன் எத்திர தண்டேன, எங்கே போய் இவன் தண்டிக்கப்பட்டால் சகா சுத்தயதி, இவன் சுத்தப்படுவானோ. தண்டனையினுடைய நோக்கமே ஒரு ஜீவனுக்கு சுத்தத்தை கொடுப்பதற்காகத்தான். நம்ம தண்டனைனா நம்ம அதை ஒரு நமக்கு ஏதோ ஒரு விரும்பத்தகாத ஒரு பலன் கிடைத்து விட்டு நினைக்கிறோம். இல்லை, தண்டனை என்பதை நம்முடைய சுத்திக்காகத்தான், ஜீவனுடைய சுத்திக்காகத்தான் தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆசிரியர் மாணவனை தண்டிக்கிறார். எதன் மூலமா தண்டிக்கிறார்? அவனுக்கு மதிப்பெண் போடுவதை வைத்துக்கொண்டு தண்டனை கொடுக்கிறார். இத்தனை மதிப்பெண் எடுத்தால் அவன் வெற்றி பெறுவான் என்றால் அவன் அதுக்குண்டான பதிலை அவன் எழுதவில்லை என்று வரும்போது அவனுக்கு மதிப்பெண் குறைவாக கொடுக்கப்பட்டு தண்டிக்கப்படுகிறான். அதனுடைய நோக்கம் என்ன? அடுத்த முறையாவது அவன் கவனமாக எழுதி, நன்றாக எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெறட்டும் என்பதற்காகத்தான். அந்த வகையிலே யமலோகத்துக்கு போகக்கூடியவர்கள் யமலோகத்திலே தண்டிக்கப்படுகிறார்கள் என்றால், யமனால் தண்டிக்கப்படுகிறார்கள் என்றால், யஹா தண்டேன சுத்தியதி, எந்த ஒரு தண்டனை கிடைப்பதின் மூலமாக ஒருவனுக்கு பாபங்கள் நீங்குமோ, சுத்தம் அடைவானோ, அப்பேற்பட்ட தண்டனையை கொடுக்கக்கூடிய தண்ட பானேகி, எல்லோருக்கும் தண்டனை கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. கையிலே தண்டத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த யமதர்மராஜாவுடைய லோகத்துக்கு இவனை அழைத்துக் கொண்டு போகின்றோம். தண்ட பானேகே சகாசம் நேஷ்யாம், அவனுடைய லோகத்துக்கு நாங்கள் அழைச்சிட்டு போறோம். அவன் தண்டனை கொடுக்க போகிறான். அதனால இந்த ஜீவன் சுத்தி அடைய போகிறான். ஆகையினாலே இவனை அழைத்துக் கொண்டு போகிறேன். இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தது? ஏன் இந்த காரியத்தை செய்ய விடாமல் தடுக்கிறீர்கள்? ஒரு அழகான விரிவான தர்ம விஷயத்தை பற்றின ஞானமானது யமதூதர்களால் சொல்லப்பட்ட பொழுது விஷ்ணு தூதர்கள் சொல்லுகிறார்கள், தர்மவான் என்று யமதர்மனை சொல்லிவிட்டீர்கள். அப்போ சீர்தூக்கி பார்த்துத்தான் யமதர்மராஜா தண்டனை கொடுப்பார் என்றார். இங்கே நீ யமதர்மராஜா கொடுக்க போகின்ற தண்டனை என்பது அதர்மமானதாக இருக்க போகிறது. காரணம் என்ன? இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் அல்ல. தண்டிக்கப்படக்கூடாத ஒருவனுக்கு நீங்கள் தண்டனையை கொடுத்தால் அது உலகத்திலே தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும். ஆயனாலே அந்த காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீர்களா? மனிதர்களை காப்பாற்ற வேண்டிய இடத்திலே இருக்கக்கூடிய ஒருவன் குற்றங்கள் செய்தால் தண்டனை கொடுக்க வேண்டும். குற்றம் செய்யாத போது ஒருவனுக்கு தண்டனை கொடுக்கிறான் என்றால் அப்போ அவனை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? ராஜாவை மக்கள் தன்னுடைய அப்பாவாக பார்க்கிறார். ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைக்கு
எப்பொழுது தண்டிக்க வேண்டும் எப்பொழுது தண்டிக்க கூடாது என்பதெல்லாம் ஒரு அப்பாக்கு தெரிகிறது. அந்த வகையிலே எல்லா ஜீவராசிகளும் ராஜாவை, தர்மவானாக இருக்கக்கூடிய யமதர்மராஜாவை எல்லாம் தன்னுடைய அப்பாவாக பார்க்கிறார், நல்ல அதிகாரியாகவும் பார்க்கிறார். அப்போ இந்த குழந்தையானது தகப்பனை சார்ந்து இருப்பதை போல, தகப்பனை புகலிடமாக கொண்டிருப்பதை போல, இப்ப தகப்பனை குழந்தைக்கு சதாசர்வ காலம் தண்டனை கொடுத்தால் இந்த குழந்தை வேறு யாரை போய் சரணம் அடையும்? ஆகினாலே உங்களுடைய செயல்பாடுகள் ஏற்புடையதாக இல்லை. இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் அல்ல. காரணம் என்ன? இவன் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு காரணத்தினாலே எல்லா தர்மத்திற்கும் தர்மமாக இருக்கக்கூடிய நாராயணனை ஸ்மரித்திருக்கிறான், நாராயணனை அழைத்திருக்கிறான். அதற்கு மேற்பட்டு எந்த பரிகாரமும் இங்கே தேவை. அதை இங்க சொல்றார் பாருங்கள். விஷ்ணு தூதர்கள் யமதூதர்கள் சொல்கிறார்கள், அயம் ஹே கிருத நிர்வேஷோ ஜன்ம கோட்யகம் சாமபி யத்வயா ஜஹார விவேஷோ நாம ஸ்வஸ்த்யயனம் ஹரேஹே. இந்த அஜாமிலன் ஜன்ம கோட்யம் அசாமபி, ஜன்ம கோட்டி ஜென்மங்கள், கோட்டி ஜென்மங்களுடைய செய்த பாபங்களுக்கு கோட்டி ஜென்மம் அசாமபி, கோடி ஜென்மங்கள் செய்திருக்கக்கூடிய பாவத்துக்கெல்லாம் கிருத நிர்வேஷா, ஒரு அழகான பிராயச்சித்தத்தை அவன் செய்துவிட்டான். எப்படி எப்படி செய்யப்பட்டது? யத் ஸ்வஸ்த்யயனம், எது யத் எந்த காரணத்தினாலே, ஸ்வஸ்த்யயனம் ஹரேஹே நாம, எந்த காரணத்தினாலே ஸ்வஸ்தி, எல்லா விதமான பாபங்களும் நீங்கி ஒருவனுக்கு ஸ்வஸ்தியை கொடுக்குமோ, மோட்சத்தை கொடுக்குமோ, எல்லா பாபங்களிலிருந்தும் ஒருவன் விடுபடுவானோ, அப்பேற்பட்ட பாபத்திலிருந்து விடுபடக்கூடிய நாமத்தை, மோட்சத்தை அளிக்கக்கூடிய நாமத்தை, இந்த நாமம் ஹரேஹே நாமஹா, ஹரியினுடைய நாமத்தை, நாராயணனுடைய நாமத்தை விவசா வியஜா வியஜஹாரே, ரொம்ப அழகான சொல்ல பயன்படுத்துறார் யமதூதர்களிடத்திலே விஷ்ணு தூதர்கள். தன் வசத்தை இழந்தவனாய், விவசா, நம்ம இதை 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். தன் வசம் இழந்து, மரண தருவாயிலே நாம் பார்த்தோம், அவனுக்கு பிரவൃத்தியினுடைய செயல்பாடுகள் இருக்காது, அகங்காரம் என்பது அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. அப்பொழுது மனமானது ஏற்கனவேயே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சம்ஸ்காரத்தினுடைய துணை கொண்டு நினைக்கிறது என்று பார்த்தோம். அதே சொல்லை விஷ்ணு தூதர்கள் பயன்படுத்துகிறார்கள். நாராயணனுடைய நாமத்தை, எந்த நாமத்தை சொன்னால் எல்லா ஜென்ம கோடி பாபங்கள் எல்லாம் நீங்கி போய் மோட்சத்தை தரக்கூடிய நாமமானது உண்டோ, அந்த நாமத்தை தன் வசம் விவசா, தன் வசத்தை இழந்தவனாய், சுவாதீனமற்றவனாய், வியாஜஹார உச்சரித்தான்.
தன்னை மறந்து தன்னை இழந்து அகங்காரம் இல்லாமல் போய் மனம் தானாக உச்சரித்திருக்கிறது. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்னவென்றால், ஏதேனைவ ஹி அகோணோஸ்ய கிருதம் ஸ்யாத் அகநிஷ்கிருதம் யதா நாராயணாயேதி ஜகாத சதுரக்ஷரம். நான்கு அக்ஷரங்கள், சதுரக்ஷரம், நான்கு அக்ஷரம், நாராயண. நான்கு அக்ஷரத்துடன் சேர்ந்து ஐந்தாவதாக ஒரு அக்ஷரத்தை இவன் சேர்த்துக் கொண்டான். என்ன அக்ஷரம்? நாராயணாயே. நாராயணாயே இதி. ஐந்தாவதாக நாராயணாயே என்று சொல்லக்கூடிய ஒரு அக்ஷரத்தை, இந்த ஏ என்பது கிரியாபதம். நாராயணை நோக்கி நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடிய பதம் நாராயணாயே. இந்த ஏ என்பது பாபத்திலிருந்து ஜீவாத்மாவை நீக்கக்கூடிய சப்தம். அப்பேற்பட்ட சப்தத்தை இவன் தெரிந்தோ தெரியாமலோ உச்சரித்து விட்டான். நாராயணாய இதி. நாராயணன் நாராயணாய என்று நாராயணனுக்காக, நாராயணனை நோக்கி யார் ஒருவாறு உச்சரித்தானோ அவனை, பரிகாரம் செய்தவனை நீங்கள் அழைத்து கொண்டு போவதற்கு, யமலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்கு எவ்வகையிலும் அருகதையற்றவர்கள். இந்த நாராயணாயே என்று சொல்லக்கூடிய சப்தமானது யாரால் உச்சரிக்கப்படுகின்றதோ அப்பேற்பட்டவர்கள் தங்கத்தை திருடியவர்களாக இருக்கலாம், கள் அருந்தியவர்களாக இருக்கலாம், நம்பின சிநேகிதர்களுக்கு துரோகம் செய்தவர்களாக இருக்கலாம், பிராமணர்களை கொன்றவர்களாக இருக்கலாம், அல்லது விரும்பத்தகாத காரியங்களை செய்தவர்களாக இருக்கலாம், பெண்களை கொன்றவர்கள், அரசனை கொன்றவர்கள், தந்தை தாயை கொன்றவர்கள், பசுமாட்டை கொன்றவர்கள், இப்படி பாவம் செய்தவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாராயணாயே என்று சொல்லக்கூடிய இந்த சப்தத்தை உச்சரித்தார்களேயானால் அத்தனை பேரும் விஷ்ணுவை சேர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அப்பேற்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு சொந்தம். அப்பேற்பட்டவர்கள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள். விஷ்ணோஹோ நாம வியாஹரணம் ஏவ. விஷ்ணுவனுடைய நாமம் சர்வேஷாம் அகவதாம் அப்படி சுநிஷ்கிருதம். எல்லா ஜீவராசிகளுக்கும், அதுவும் பாவம் செய்த எல்லா ஜீவராசிகளுக்கும் சுநிஷ்கிருதம், சிறந்த பிராயச்சித்தமாக இருக்கக்கூடிய ஒரு உபாயம் நாராயணா என்று சொல்லக்கூடிய நாமத்தினுடைய அந்த மகிமை. அப்பேற்பட்ட நாமத்தை இவன் சொல்லி இருக்கிறான். பிராயச்சித்தமானது செய்யப்பட்டு விட்டது. பாவங்கள் செய்ததற்கு பிராயச்சித்தம் செய்யப்பட்டு விட்டது. ஆயனாலே இவன் அழைத்துக் கொண்டு போவதற்கு அருகதைகள். என்று இந்த நாமத்தினுடைய சிறப்பை
நாமத்தினுடைய ஸ்மரணத்தினுடைய சிறப்பை காட்ட வேண்டி. இப்போ இதை நம்ம கவனமா புரிஞ்சுக்கணும். இந்த புராணங்கள்ல இந்த மாதிரி உயர்த்தி பேசுகின்ற நேரத்திலே, நாமத்தை உயர்த்தி பேசுகின்ற நேரத்திலே, அப்போ கொலை பண்ணிட்டு நாராயணான்னு சொன்னா, மற்றவருடைய செல்வத்தை எல்லாம் கொள்ளையடித்து விட்டு நாராயணா சொன்னா, பசுமாட்டை கொண்டு விட்டு நாராயணா சொன்னா, ராஜாவை கொண்டு விட்டு நாராயணான்னு சொன்னா மோட்சம் கிடைச்சுமா அப்படின்னா தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். சாஸ்திரம் அவ்வாறு நம்மை தவறான மார்க்கத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்காக இங்கே சொல்லப்படவில்லை. பின்ன என்ன? பாபகரமான காரியமோ புண்ணியகரமான காரியமோ இரண்டும் நம்ம மூலமாக வெளிப்படுவதற்கு காரணமே காமம், குரோதம். எண்ணங்கள் தானே செயலாக வடிவடிக்கிறது. அப்ப எண்ணங்கள்ல 3 விதமான எண்ணம் இருக்கு. சத்துவம், ரஜஸ், தமஸ். அதுல இருக்கக்கூடிய வாசனைகளின் மூலமாக நமக்கு சங்கல்பம் வருகிறது, காமம் வருகிறது, கர்மம் பிறக்கிறது. இப்போ ஒவ்வொரு ஆசையாக, ஒவ்வொரு காமத்தையாக நான் பூர்த்தி செய்து பல பிறவிகளை நான் எடுத்துக்கொண்டே வருகிறேன். மனதில் இருக்கக்கூடிய இந்த சம்ஸ்காரங்கள், அது சாஸ்திர சம்ஸ்காரமாக இருந்தாலும் சரி, அல்லது கர்ம சம்ஸ்காரமாக இருந்தாலும் சரி, லோக சம்ஸ்காரமாக இருந்தாலும் சரி, தேக சம்ஸ்காரமாக இருந்தாலும் சரி, இது மனதை விட்டு நீங்குவதற்கு நாம் இன்னொரு சம்ஸ்காரத்தை மனசுக்கு கொடுக்கிறேன். அதுதான் நாராயணனுடைய ஸ்மரண சம்ஸ்காரம். இப்ப நாராயணனுடைய ஸ்மரணை மனதுக்குள்ளே சென்று இந்த 3 விதமான சம்ஸ்காரத்தையும் பலகீனப்படுத்துகிறது. அந்த 3 விதமான சம்ஸ்காரத்தோட அபிமானித்திருக்கக்கூடிய அகங்காரியை பலகீனப்படுத்துகிறது. இந்த நாமத்தினுடைய சுவை மனதுக்கு அதிகமாக கிடைக்க நாம உச்சாடனம் மனதுக்கு அதிகமாக கிடைக்க இந்த 3 சம்ஸ்காரங்களும் பலகீனப்பட்டு அகங்காரமும், எந்த அகங்காரம்? 3 குணத்தோட கூடிய அகங்காரியும் பலகீனப்பட்டு நாராயணனுடைய ஸ்மரணை அதிகமாக மனம் நாராயணனை தேட ஆரம்பிக்கின்றது, நாராயணனை நோக்கி போக ஆரம்பிக்கின்றது. அப்ப இது ஒரே நாள்ல வருவது கிடையாது, ஒரே பிறவியிலே வருவது கிடையாது. ஒவ்வொரு பிறவிதோறும் நான் ஒவ்வொரு நிமிடமும் மனதிலே இந்த சம்ஸ்காரத்தை விதைத்து மனதுக்கு நான் இந்த பழக்கத்தை கொடுப்பதன் மூலமாக மனம் அதை பற்றி கொண்டு சாஸ்திர வாசனைகளிலிருந்து விடுபடுகிறார், லோக வாசனைகளிலிருந்து விடுபடுகிறார், தேக வாசனைகளிலிருந்து விடுபடுகிறார். இந்த நாமம் உள்ள சென்று இந்த ஒரு நன்மையான ஒரு விஷயத்தை செய்யறதுனால என்ன செய்கின்றது? இந்த நாமம்
பெரியதாக இந்த நாமம், இந்த நாமத்தினாலேயே மோட்சம், நாமத்தை சொல்லுவதனாலேயே மோட்சமா என்றால் நாமத்தை சொல்லுவதனால மோட்சம் அல்ல. இந்த நாமம் உள்ளே சென்று மனதை சுத்தப்படுத்துகிறது. வேதங்களை உச்சரிப்பதினால், வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யாகங்களை செய்வதனால், விரதங்களை மேற்கொள்வதினால், தானங்கள் கொடுப்பதினால் எப்படி மனமானது நன்மை பெறுமோ அதை விட சிரேஷ்டமான நன்மை கொடுக்கக்கூடியது இந்த நாராயணனுடைய நாமஸ்மரணம். அப்ப இது என்ன பண்ணுகிறது? மனதிலே மனதை சுத்தப்படுத்துகிறது. அசுத்தமான மனதை சுத்தப்படுத்துகிறது. மனம் சுத்தம் அடைய அடைய உள்ள இருக்கக்கூடிய நல்ல சம்ஸ்காரங்கள், ஒருவேளை நான் பிரம்ம சம்ஸ்காரத்தை உள் வாங்கியிருந்தால் அது வெளிப்படும். வெளியிலிருந்து பிரம்ம சம்ஸ்காரத்தை வாங்குவதற்கு தயாராக இருக்கும் தகுதி படைத்த இந்திரியங்களாக இருக்கும். இந்திரியங்களும் உடலும் தகுதி படைத்ததாக, மனதும் தகுதி படைத்ததாக இருக்கும். அப்போ வெளியிலிருந்தும் நல்லனவற்றை வாங்குவதற்கு தகுதி படைத்ததாக ஆக்குகிறது இந்த நாமோச்சாரணம். உள்ளிருக்கக்கூடிய அந்த கரணமானது சுத்தமாக ஆகின்ற காரணத்தினாலே மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய நான் சேர்த்த பிரம்ம வாசனை மனதுக்குள்ளே ஸ்புரிப்பதற்கும் அது காரணமாக அமைகிறது. இந்த நாமஸ்மரணை வர 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 வெளி உலகத்திலிருந்து உள்முகமாக திரும்புகிறான். அப்ப வெளி உலகத்திலே இருக்கக்கூடிய ஈடுபாடு குறைந்து கேட்டல், பார்த்தல், ஸ்பர்ஷம் செய்தல், ருச்சித்தல், சுவைத்தல், நுகர்தல், இதிலிருந்து எல்லாம் இருக்கக்கூடிய சுவையிலிருந்து விடுபட்டு நாமத்தினுடைய சுவை இவனுக்கு அதிகமாக வர வர அந்த ரசத்தை மனம் குடிக்க ஆரம்பித்தது. பிபத பாகவத ரசம்னு பார்த்தோம் அல்லவா? பரமாத்மாவுடைய நாமத்தினுடைய ரசத்தை மனம் பருக பருக மனதிலே பக்தி ஸ்புரணமானது வருகிறது. அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு பகவானை நாடி மனம் தானாக. அப்ப இங்கே பிராயச்சித்தம் என்பது என்ன அப்படின்னா, பாபத்துக்கு பிராயச்சித்தம் என்பது என்ன என்றால் மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பை அழித்தல் பிராயச்சித்தம். வெளி உலகத்தில் காரியம் செய்வதல்ல பிராயச்சித்தம். ஒரு ஹோமத்தை செய்வது, தானம் கொடுப்பது, தீர்த்தத்தில் போய் நீராடுவது, தானம் கொடுப்பது, அதல்ல பிராயச்சித்தம். இங்கே பிராயச்சித்தம் என்பது மனதில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை, அசுத்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய எண்ணங்களை அழித்தல், நல்ல எண்ணத்தை விதைத்தல். உயர்ந்த பிராயச்சித்தம் என்ன? இறைவனுடைய நாமத்தை சதா உச்சரித்தல், ஸ்மரித்தல். உச்சாரணம் செய்யணும்னாலே ஸ்மரணம் வந்தால்தான் உச்சாரணம் நடக்கும். ஸ்மரணம் இல்லாத போது உச்சாரணம் என்பது மனம் எதை அசை போடுகிறதோ அதைத்தான் பேசுகிறது, அதைத்தான் கேட்கிறது, அதைத்தான் பார்க்கிறது. மனதில் அசை போடாத விஷயங்கள் கேட்பதோ பார்ப்பதோ பேசுவதோ இருக்காது.
அப்ப இவன் உயர்ந்த பிராயச்சித்தத்தை, மன தூய்மைக்கு உண்டான பிராயச்சித்தத்தை இவன் செய்திருக்கின்றான். சொல்லிட்டு சொல்றார் பாருங்கள். அதைனம் அதைனம் மாபநயனத கிருதாசேஷ கணிஷ்கிருதம் யதசௌ பகவான் நாம மிரியமானஹ சமக்ரஹீத். கிருத அசேஷ அகணி, கிருத அசேஷ அக நிஷ்கிருதம். அக என்றால் பாபம், சேஷ சேஷ அக என்றால் மிச்சம் இருக்கக்கூடிய பாபம், அசேஷம் என்றால் முழுமையாக எல்லா பாபங்களுக்கும் என்ன செய்து விட்டானாம்? கிருத அசேஷ அக நிஷ்கிருதம். இவனால் எல்லா பாபங்களுக்கும், தீய செயல்களுக்கும், இந்த இடத்துல ரெண்டு எடுத்துக்கணும், தீய செயலும் சரி நல்ல செயலும் சரி, நன்மை தீமையான எல்லா செயல்களுக்கும் நிஷ்கிருதம் கிருதம், எல்லா செயலுக்கும் செய்யப்பட்ட, எல்லா கிருத என்றால் செய்யப்பட்ட, இதுக்கு முன்பாக செய்யப்பட்ட, இப்பொழுதும் செய்யப்பட்ட எல்லா பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் பிராயச்சித்தம், நிஷ்கிருதமானது, பிராயச்சித்தமானது செய்யப்பட்டு விட்டது. ஆகையினாலே இவனை மா அப்பநயத, இவனை நீங்கள் தவறான மார்க்கத்திற்கு, யமலோகத்திற்கு இவனை நீங்கள் அழைத்து கொண்டு போக வேண்டாம். காரணம் என்னவென்றால் பிரியமானஹா, இறக்கும் தருவாயிலே இருந்த இவன் பகவன் நாம சம்யக் அக்ரஹீத், இறக்கும் தருவாயிலே இருந்த இவன் பகவானுடைய நாமத்தை, நாராயணா என்று சொல்லக்கூடிய அந்த நாமத்தை தஞ்சம் அடைந்தான். சம்யக் அக்ரஹீத், நன்றாக பற்றி கொண்டான், பூர்ணமாகவும் அதை உச்சரித்திருக்கின்றான். ஆகினாலே அவனை நீங்கள் அழைத்துக் கொண்டு போவதற்கு அருகதையற்றவர்கள். யமதூதர்கள் ஒருவேளை விஷ்ணு தூதரத்திலே கேட்கலாம், ஒருவேளை கேட்கலாம், நம்முடைய மனதில் கூட இந்த கேள்விகள் எழலாம், எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு கவனத்திலே இருந்து கொண்டு, ஏதோ ஒரு காரணத்திற்காக யாரோவருடைய பெயரை உச்சரித்தால் அது எப்படி நாராயணா, நாராயணனுடைய நாமத்தை உச்சரித்தான், நாராயணனுக்கு சொந்தமானது, நாராயணனுடைய புகழை சொல்லுவதாக எப்படி ஆகும்? அதுவும் இறக்கும் தருவாயிலே சொல்லியிருக்கிறான். அதுக்கு முன்பு வரைக்கும் அவன் அவ்வளவு பாபத்தை செய்தவன். இப்பொழுது கடைசியாக இறக்கும் தருவாயிலே நாராயணா என்று யாரையும் நினைத்துக் கொண்டு சொல்லியிருக்கலாம் அல்லவா? அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் நாராயணனைத்தான் கூப்பிட்டான் என்று சொல்லி தண்டிக்க கூடாது என்று கேட்கிறீர்கள்? விஷ்ணு தூதர்கள் சொல்லுகிறார்கள், சாங்கியேத்வம் ஹாரிஹாஸ்யம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாக ஹரம் விதுஹு. சாங்கேத்வம் சும்மா சாங்கேத்வம் என்றால் விவகாரத்துல, பேச்சு வழக்கில் நாம சாங்கோ பாங்கமா விவகாரத்துல நம்ம பேசுறோம் அல்லவா, போற போக்குல பேசிக்கொண்டு போகிறோம் அல்லவா.
அதுல ஒரு ஈடுபாடோ கவனமோ பக்தியோ ஒன்றுமில்லாமல் சும்மா போற போக்கில் சொல்லிக் கொண்டு போவது அப்படி இருக்கலாம். சாங்கேத்வம் அதுவா பாரிகாசியம், வெறும் பரிகாசத்திற்காக கூட கூப்பிட்டிருக்கலாம். யாரோ ஒருத்தருடைய பெயரை நாம ரொம்ப பரிகாசமாக கூப்பிடுவோம் அல்லவா, அந்த மாதிரி கூட கூப்பிடலாம். அதுவா ஸ்தோபம், இறைவனுடைய நாமத்தை ஸ்துதி பாடுவதாக. ஸ்தோபம் என்றால் ஸ்துதி பாடுவது. இறைவனுடைய நாமத்தை ஆலாபனம் செய்து கொண்டு ஸ்துதி பாடுவதாக இருக்கலாம். அல்லது ஹேளனம் வா, அவமதிப்பதற்காக கூட கூப்பிட்டிருக்கலாம். ஹேளனம் வா ஏன பிரகாரேன வைகுண்ட நாம கிரகணம். யார் ஒருவன் வைகுண்டனுடைய நாராயணனுடைய நாமத்தை யார் ஒருவன் இந்த மாதிரி கேளனமாகவோ ஏளனமாகவோ பரிகாசத்திற்காகவோ விவகாரத்திற்காகவோ அல்ல என்றாக ஆலாபனம் செய்து கொண்டு பாடலை பாடுவதாகவோ ஏதோ ஒரு ஏன பிரகாரம், ஒரு பிரகாரத்தின் மூலமாக பகவான் வைகுண்டநாதனுடைய அந்த நாமத்தை, வைகுண்ட நாம கிரகணம், யார் பகவானுடைய வைகுண்டநாதனுடைய நாமத்தை உச்சரிக்கிறார்களோ அப்பேற்பட்டவர்கள் அசேஷ அக ஹரம். அக பாபம், அசேஷ உண்மையாக பாபங்களிலிருந்து அவர்கள் ஹரம் விடுவிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு பெரியவர்களால் விதுகு அறியப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. வைகுண்டநாதன், வைகுண்ட நாம் பகவானுடைய நாமம். வேறுபட்டனுடைய நாமத்தை உச்சரித்தால் போதும், எல்லா பாபங்கள் முழுமையாக அவர்கள் விடுதலை கிடைக்கிறார். அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த ஸ்மரணமானது எப்படி இருக்கணும்னு சொல்றார். பதிதா சகலிதோ பக்னஹ சந்தஷ்டஸ்தப்த ஆகதஹ ஹரிஹி இதி அவசேனாகே பும்மான்னார்கதி யாதனாஹ. கால் இடறி கீழே விழும் காலத்திலும் பதிதா, கால் இடறியோ வாகனத்தில் போய் கீழே விழும்போதோ கவனக்குறைவினாலே நான் ஒருவர் மோதிக்கொண்டு கீழே விழுவதோ அல்லது மற்றவர்களால் தள்ளப்பட்டு கீழே விழுவதோ ஏதோ ரூபத்திலே நான் கீழே விழுகின்ற காலத்திலும் பதிதா, கீழே விழுங்காலத்திலும் நான் இறைவனை ஸ்மரித்தான். ஸ்கலிதா அபிவா, வழியிலே இடரும் பொழுதும் வா, இடறி கீழே விழும் பொழுதும் வா. பக்னஹா, அடிபட்ட நேரத்திலே, பக்னஹா அடிபட்ட பொழுதும் நாராயணனுடைய நாமத்தை மனம் உச்சரித்தார். சந்தஷ்டா, சந்தஷ்டா என்றால் விஷ ஜந்துக்களால் கடிக்கப்பட்ட பொழுது, தேளாகவோ பாம்பாகவோ ரொம்ப கொடூரமான விலங்குகளால் கடிக்கப்பட்ட பொழுதும், தப்தகா ஜுவரத்தால் வியாதியால் நான் தகிக்கப்பட்ட பொழுதும் கூட, ஆஹதஹா மற்றவர்களால் நான் ஆயுதங்களால் தாக்கப்படும் பொழுதும், ஏன இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கக்கூடிய காலத்திலும் புமான்
மனிதன் அவசேன, முக்கியமான சொல்ல திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறார்கள் விஷ்ணு தூதர்கள், தன் வசத்தை இழந்தவர்களாய். அவசம் ஸ்வவசம் நம்முடைய வசத்துல இருப்பது. அவசம் என்றால் நம்முடைய வசத்திலே இல்லாத தன்மை, பிற வசத்துல இருப்பது. இப்ப நீங்க பாருங்கள், கீழே விழுங்காலத்திலோ, தண்டிக்கப்படக்கூடிய காலத்திலோ, இடர்கின்ற காலத்திலோ, வியாதி வரும் காலத்திலோ, அடிபடும் பொழும் காலத்திலோ, ஜந்து ராசிகளால் விஷக்கிருமிகளால் கடிக்கப்படும் காலத்திலோ நம்மை நாம் இழக்கிறோம். நம்முடைய கவனமானது நாராயணனிடத்திலே போவது கிடையாது. அந்த காலத்திலும் கூட அப்ப புத்தியானது கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காலம். இந்த காலத்திலும் கூட அவசகா அவசேன, கவனத்துடன் இறைவனை நினைத்தல் என்பது ஒரு நிலை. கவனம் இல்லாத பொழுது புத்தியானது முழுமையாக இறைவனுடைய கவனத்திலிருந்து சிதறியிருக்கக்கூடிய காலத்திலும் தன் சுவாதீன நிலையிலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய நிலையிலே மனமானது நாராயணனுடைய நாமத்தை உச்சரித்தால் ஹரிஹி இதி ஆக, யார் அவ்வாறு ஹரி நாராயணா நாராயணா என்று கூப்பிடுகிறானோ சஹா யாத்தனாஹா ந அர்ஹதி, அப்பேற்பட்டவர்கள் யாத்தனாஹா ந அர்ஹதி, நரகலோகத்திற்கு போய் நரக துன்பத்தை அனுபவிப்பதற்கு அவர்கள் அருகதை அற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். காரணம், சுவாதீனம் இல்லாத பொழுதும் அகங்காரம் இல்லாத பொழுதும் மனமானது எந்த சம்ஸ்காரத்தை உள்வாங்கி இருக்கிறதோ அதை மனம் நினைக்கிறது, தானாக மனம் நினைக்கிறது. அப்படி ஒரு நிலை வந்துவிட்டால் அப்பேற்பட்டவர்கள் நரகலோகத்துக்கு போய் நரக துன்பத்தை அனுபவிப்பதற்கு எவ்வகையிலும் அருகதையற்றவர்கள். பெரிய பெரிய பாவத்திற்கு பெரிய பெரிய பரிகாரங்கள், சிறிய பாவங்களுக்கு சிறிய பரிகாரங்கள், இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இவனும் உத்தமமான பரிகாரம், தன் சுவாதீனம் இல்லாத நிலையிலும், ஏன்னா இவன் ஆல்ரெடி மரணத்துக்கு போயாச்சு, அப்ப அங்க கர்த்திருபாவம் இருக்க வாய்ப்பு இல்லை. காரியம் இவனுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை, கரணமானது அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கே தவிர இவன் கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ அங்க வாசனைகளானது மேலோங்கி இருக்கும். இப்ப அந்த வாசனையில இவனை பொறுத்த மட்டும் மேலோங்கி இருந்த வாசனை நாராயணனுடைய நாம வாசனா. அந்த நாம வாசனை இவனையும் அறியாமல் வெளிப்பட்டிருக்கிறது. அவசேன ஹரிஹி இதியாக, தன் வசத்தை இழந்து சுவாதீனமற்றவனாய் நாராயணனுடைய நாமத்தை அவன் கூப்பிட்டிருக்கிறான். ஆகையினாலே யாத்தனாகா, யார் ஒருவன் இவ்வாறு கூப்பிட்டானோ அவனுக்கு நரகத்தில் போய் துன்பத்தை அனுபவிப்பதற்கு ந அருகதி. இதை சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன், ஒவ்வொரு பரிகாரம். தைஸ்தான் யகனானி ஊயந்தே
பாபோதான ஜபாதிபிஹி நாதர்மஜம் தத் ஹிருதயம் ததபீஷாக்னி சேவையா. தவம் செய்தல் தபஹா, தானம் கொடுத்தல் ஜப ஆதிபி, ஜபம் முதலியவைகள் எல்லாம் அந்தந்த தானி அகனானி, அந்தந்த பாவங்களை போக்குவதற்கு அவை பிராயச்சித்த கர்மமாக இருக்கிறது. ஒரு பாவம் செய்கிறேன், அதற்கு ஒரு தானத்தை கொடுத்தேன், அந்த பாவம் மட்டும்தான் போகும், மொத்த பாவமும் போக. கடும் தவம் ஏற்றினேன், ஒரு குறிப்பிட்ட பாவம், அந்த பாவத்துக்காக தவம் ஏற்றினேன், அந்த பாவம் மட்டும்தான் போகிறது, மொத்த பாவமும் போவது கிடையாது. தானம் கொடுப்பதோ, தவம் ஏற்றுவதோ, ஜபம் செய்வதோ அந்தந்த பாவத்திற்குண்டான பிராயச்சித்த கர்மங்களாக இருக்கின்றதே தவிர முழுமையாக எல்லா பாபங்களுக்கும் பிராயச்சித்த மருந்தாக யஜ்ஞமோ தானமோ தவமோ ஜபமோ இருப்பது கிடையாது. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் விஷ்ணு தூதர்கள். அதர்மஜம் தத் ஹிருதயம். அதர்மமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய தது ஹிருதயம், அவனுடைய ஹிருதயமானது தானத்தினால் தவத்தினால் ஜபத்தினால் பூயதே, சுத்தம் அடைவது கிடையாது. ஆனால் இவைகள் எல்லாம் இத்தனை பாவங்களும் ஒரே ஒன்றை நாடுவதனாலே நடக்கிறது. ததஹா அபி ஈஷாங்கிரி சேவையா, ஈஸ்வரனுடைய பாதத்திலே போய் சேவகம் செய்தால், இறைவனுடைய பாதத்தை செய்தால் மனம் சுத்தம் அடைகிறது. எல்லா பாவத்திற்கும் பிராயச்சித்தமாக அவை அமைகிறது என்று சொல்லிவிட்டு அஜ்ஞானாததவா ஞானாத் உத்தம ஸ்லோக நாமயத் சங்கீர்த்திதः அகம் பும்சோ தகேதே கோ யதா நலஹ. ஞானாத் அதவா அஜ்ஞானாத், தெரிந்து ஸ்மரித்தானோ அல்லது தெரியாமல் ஸ்மரித்தானோ, அறிந்து இறைவனுடைய நாமத்தை சொன்னானோ அல்லது அறியாமல் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்தானோ, அந்த உச்சாடனம் என்பது ரொம்ப முக்கியமானவை. அது அறிந்து செய்யப்பட்டாலும் அறியாமல் செய்யப்பட்டாலும் அதனுடைய பலனை அது கொடுத்தே தீரும். அதற்கு என்ன உதாரணம் கொடுக்கிறார்? எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அக்னி. தெரிந்து நான் கையை கொண்டு போய் வைத்தாலும் தெரியாமல் கொண்டு போய் நான் கையை வைத்தாலும், தெரிந்து கட்டையை போட்டாலும் தெரியாமல் கட்டையை போட்டாலும் எப்படி அந்த அக்னியானது அந்த கட்டையை பஸ்மம் செய்து விடுகிறதோ அதே போல உமான் அகம் தகே, மனிதனுடைய பாபத்தை முழுமையாக பஸ்மம் செய்யக்கூடிய ஆற்றல் அறிந்து நாமத்தை சொன்னாலும் அறியாமல் நாமத்தை சொன்னாலும் அது அவனுடைய பாபத்தை போக்கி விடுகிறது. இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார். வியாதி வருகிறது, மருத்துவரிடத்திலே போகிறோம்,
என்ன வியாதி என்று கண்டுபிடித்து நமக்கு மருத்துவம் செய்கிறார், மருந்து கொடுக்கப்படுகிறது. இந்த மருந்தை இது உள்ளே போய் என்ன செய்யும், என்ன இந்த மருந்துல என்னென்னலாம் இருக்கு என்பது எந்த அறிவும் இல்லாத போதும் ஒரே ஒரு செயல்பாடு தான். என்னடான்னா ஸ்ரத்தை. அந்த மருத்துவரிடத்திலே ஸ்ரத்தை, அவர் கொடுத்த மருந்து மாத்திரை இடத்திலே ஸ்ரத்தை, அந்த ஸ்ரத்தையினுடைய உபாயம் இந்த மருந்தை அறியாமையோடு நான் உட்கொண்டாலும், அதை பற்றின அறிவிருந்து நான் உட்கொண்டாலும் எப்படி என்னுடைய வியாதியானது நீங்குகிறதோ அதே போல நாராயணனுடைய நாமத்தை அர்த்தம் தெரிந்து உச்சரித்தாலும் அர்த்தம் தெரியாமல் உச்சரித்தாலும் நம்பிக்கையுடன் யார் உச்சரிக்கிறார்களோ பேர்பட்ட அவர்களுக்கு ஆத்மகுணம் குறியார். அப்பேற்பட்டவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாப்பங்களிலிருந்தும் நீங்கி அவர்கள் புனிதமானவர்களாக ஆகிறார்கள். நாராயணனுடைய நாமம் அவர்களை பாபத்திலிருந்து விடுவிக்கின்றது, புண்ணிய ஆத்மாவாக ஆக்குகின்றது என்று சொல்லிவிட்டு விஷ்ணு தூதர்கள் யமதூதரிடத்தில் இவ்வாறு சொல்ல, யமதூதர்கள் அஜாமிலனை விஷ்ணு தூதரிடத்திலே ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய கட்டை அவிழ்த்துக் கொண்டு அவர்கள் யமலோகம் போகிறார். யமலோகத்தில் போய் யமதர்மராஜாவிடத்திலே போய் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி அவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய கேள்விகளை யமதர்மராஜாவிடத்திலே கேட்கிறார். என்ன கேள்வி எழ முடியும்? நமக்கு என்ன கேள்வி எழுமோ அதே கேள்வி அவர்களுக்கும் இருக்கிறது. அந்த கேள்வியை அவர்கள் யமதர்மராஜாவிடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு ஒரு அழகான விளக்கத்தை யமதர்மராஜா யமதூதர்களிடத்திலே சொல்லுகிறார். இது ஒரு பகுதியாக வருகிறது. யமலோகத்திலே போய் யமதர்மராஜாவுக்கும் யமதூதர்களுக்கும் நடக்கக்கூடிய அழகான ஒரு சம்வாதம் வருகிறது. விஷ்ணு தூதர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அஜாமிலன் தன்னுடைய சுய நினைவை பெற்றவனாய் அவன் நினைத்து பார்க்கிறான். அவனுடைய சிந்தனை ஓட்டமானது எவ்வாறு இருக்கின்றது என்பதை குறித்த விஷயங்கள் எல்லாம் அவன் பேச ஆரம்பிக்கப் போகிறான். அந்த விஷயங்கள் வரப்போகிறது. அதன் பிறகு அழகான கடைசி பகுதியாக இந்த அஜாமிலன் என்ன ஆனான்? விஷ்ணு தூதர்களால் காப்பாற்றப்பட்ட அஜாமிலன் விஷ்ணுலோகம் போகின்றானா அல்லது நரகலோகம் போகின்றானா அல்லது மோட்சத்துக்கு போகின்றானா, என்ன ஆனான்? இந்த 3 விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய தலைப்புகளில் வருகிறது. அடுத்த வாரம் எடுத்து ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.